சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு முன்பாக ரொம்ப பரபரப்பா போயிருந்தது. இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட, இந்த விஜய் மோகம் அப்படின்றது தமிழ்நாட்ட சூழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது உங்க பார்வையில எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த விஜய் மோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமால வந்து தொடர்ச்சியாக செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது. ம். விஜயோட நான் வந்து ஆரம்ப கட்டத்திலருந்து நாங்க வந்து இருந்திருக்கோம். விஜய் ஆரம்பத்தில வந்து உங்களுக்கு தெரியும். நாளை தீர்ப்பு படத்தில நடிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். அந்த படம் எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியும். அந்த படத்தோட இயக்குனரும், தயாரிப்பாளரும் யாருன்னா, திரு விஜய் அவர்களோட அப்பா தான். அப்போ இப்ப திரு அஜித் குமார் மாரியோ, திரு வந்து ரஜினிகாந்த் மாரியோ, இன்னும் எவ்வளோ பேர நேத்துக்கலாம். விஜயகாந்த் சார்லேருந்து எல்லாரும் வச்சுக்கணும். ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோ ஏறி இறங்கி வந்து வாய்ப்புகள் கேட்ட மாரிலாம் இவருக்கு வந்து அமையல. ம். அப்பா வந்து இயக்குனரா இருந்தாரு. இவர் வந்து காலேஜ் வந்து ட்ராப் அவுட் விட்டுட்டு வந்துட்டாரு. இடையில வந்தாரு. சினிமா வந்து நான் நடிக்கிறேன்னு சொன்னாரு. அதுவும் சிறிய சிறிய கதாபாத்திரம்லாம் இல்ல. ரஜினிகாந்தே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சு வந்தாரு. விஜயகாந்தே வந்து வில்லனா நடிச்சா வந்தாரு. சத்யராஜ் வில்லனா நடிச்சா வந்தாரு. சரத்குமார் வில்லனா நடிச்சா வந்தாரு. பல பேர நீங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ அப்படியெல்லாம் வந்து இவருக்கு அந்த கஷ்டம்லாம் வந்து தெரியாது. வேர்வை என்னன்னு தெரியாது. கஷ்டம் என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாம அப்படியே அழகா எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவ வந்து நடிக்க வச்சாங்க. படம் ஓடுச்சான்னு கேட்டா இல்ல. சொத்துக்கள்லாம் வித்து தான் அவங்க அப்பா வந்து அந்த படம் எடுத்தாரு. ஓடல. அதுக்கப்புறம் இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் தான். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. சம்பளமே வாங்காம எஸ்ஏசி அவர்களுக்காக வந்து 17 படங்கள் வந்து எஸ்ஏசி வந்து விஜயகாந்த் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காம்பினேஷன் அவங்களுக்குள்ள. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள இருந்ததுனால, ஸோ தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயகாந்த் வந்து சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் பண்ணும்போது கூட உச்சத்துல அப்ப இருந்தாரு. விஜய் சொல்றாருல, நான் உச்சத்த விட்டு வந்தேன், ஆமா. உச்சத்த விட்டு வந்தேன். ம். உண்மையா உச்சத்த விட்டு யார் அன்னைக்கு வந்ததுன்னா, விஜயகாந்த் உச்சத்த விட்டு இறங்கி வந்து விஜய்க்காக நடிச்சார். அந்த ம். கடைசி ஒரு சீன் வந்து வரும். விஜய் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அந்த மாரி ஒரு ஹீரோவ வச்சு, ஒரு சின்ன பையன வச்சு, "நீ அடிடான்னு" சொல்லிட்டு இதே மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. கால் மேல கால் போட்டு விஜயகாந்த் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. "நீ அடிடான்னு" சொல்லுவாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, விஜய் பேரே வந்து போடுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, விஜய் பாடிட்டு இருக்கும்போது அவர் வாய்ஸே யாருக்கும் தெரியாது. இந்த ஆமா. பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. டைட்டில் போடுவாங்க. ஆமா. ஸோ அப்படிலாம் தான் விஜய்க்கு வந்து அறிமுகம் வந்து இருந்தது. ஏன்னா தெரியாது யாருக்குமே தெரியும். எஸ்ஏசி பையன்னு தெரியும். அவ்வளோதான் தெரியுமே. அதை தாண்டி விஜய்க்கு எந்த விதமான அறிமுகம் இல்ல. விஜயகாந்த் வந்து தூக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவரோட கரியரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ம். அதுக்கப்புறம் படங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தோல்வி தான். செந்தூரபாண்டி நல்லா போச்சு. 100 டேஸ் வந்து போச்சு. ம். அதுக்கப்புறம் எல்லா படங்களும் வந்து தோல்வி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஏசியே ஒரு ஸ்டேஜ்ல ஓஞ்சு போயிட்டாரு. என்னால முடியாது. இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொத்தும் கிடையாது படம் எடுக்கிறதுக்குன்னும் போது தான், வெளி படங்கள்ல அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து விஷ்ணு படம் தான் முதல்ல வெளிய வெ அ வெளி பேனர்ல வந்து நடிக்கிறார். இவங்க ம். பேனர் இல்லாம வெளி பேனர்ல வந்து நடிக்கிறார். இன்னமும் நம்ம நண்பர் தான். பாலாஜி வந்து நமக்கு நண்பர் தான். ஸோ அவங்க தான் அந்த படத்த வந்து எடுக்குறாங்க. அந்த படமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா வந்து போது. அடுத்த படத்துக்கு வந்து புக் பண்ணும்போது கூட, அந்த அட்வான்ஸ இன்னைக்கு வரைக்கும் திருப்பி குடுக்கல. விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு திருப்பி குடுக்கல. அந்த படத்திலயும் வந்து நடிக்கவும் இல்ல. ம். நீங்க பணமே குடுக்கலன்னு சொல்லி ஏமாத்துன கதைகள்லாம் நடந்தது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த உச்சத்துல வந்தேன், உச்சத்த வந்தேன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு லக்ல தான் வந்து உட்கார்ந்தீங்களே கண்டி, நீங்க உழைப்பால், உழைத்து நேர்மையாக இந்த இடத்துக்கு வரல. விஜய்க்கு வந்து 16 பிஆர்ஓ. இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சாருக்கு 1 பிஆர்ஓ தான். ஆமா. கமலஹாசனுக்கு 1 பிஆர்ஓ தான். இன்னைக்கு உச்சத்துல இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 1 ஒரு பிஆர் பிஆர்ஓ தான் தான். இருப்பாங்க. ஆனா 17 பிஆர்ஓ வந்து விஜய்க்கு வந்து இருந்தாங்க. ம். பல ஸ்டுடியோக்கள்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பல அ தயாரிப்பாளர்களோட அலுவலகத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எதுக்காக உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னா, பிரசாந்துக்கு ஒரு படம் வருதா? அந்த படம் கதை நல்லா இருக்கா? உடனே விஜய்க்கு அந்த படத்த வந்து கன்வெர்ட் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. அஜித்துக்கு ஒரு படம் வருதா? அத வந்து கன்வெர்ட் பண்ணி விஜய் குடுக்குது. ஸோ இப்படிலாம் பல பேரோட வாழ்க்கைய அழிச்சு தான் விஜய் வந்து இந்த உச்ச நட்சத்திரமே ஆனாரு. இது யாருக்குமே தெரியாது. வெகுஜன மக்களுக்கு வந்து தெரியாது. ம். என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அவர் ஏதோ உழைத்து, வேர்வை சிந்தி, பல பேர வந்து வாழ வச்சு, அப்படிலாம் வந்து தான் நெனைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து எம்ஜிஆர் இருந்தாரு, சிவாஜி இருந்தாரு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகரா யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் தான். ம். திரைப்பட கல்லூரியிலிருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு குடுப்பான். கண்டிப்பா. ஆபாவானல்ல ஆரம்பிச்சு, குகநாதன் வரைக்கும் அவ்ளோ பேர வந்து வளர்த்து விட்டுருக்காரு. பல இயக்குனர்கள், செல்வமணி உள்ளிட்ட ம். எவ்வளோ பேர வந்து வளர்த்து விட்டாங்க. யாரெல்லாம் வந்து படம் பண்ணணுமோ விஜயகாந்த் கிட்ட போனா, முதல்ல விஜயகாந்த் போய் பார்த்தா சோறு கிடைக்கும். அவர் ஆபீஸ்ல எப்பவுமே வந்து சாப்பாடு ஆமா. போடுவாங்க. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காரா விஜய்?
இல்ல. அவர் யூனிட்லயும் அந்த மாதிரி கிடையாது, அவர் ஆபீஸ்லயும் அப்படி கிடையாது. இப்படி வந்து ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்புல தான் அவர் வந்தாரு. ம். அதுக்கப்புறம் சினிமால இருந்து நீங்க வந்து அரசியலுக்கு வரும்போது இதே கட்டமைப்பு தான். ம். அவர் வந்து முதல்ல வந்து பொதுத்தளத்துக்கு நான் கூட்டு வரேன். ஜல்லிக்கட்டு கூட்டு வரோம், அனிதா வீட்டுக்கு கூட்டு போறோம், தூத்துக்குடி கூட்டு வரோம். இப்படி நாங்க அரசியல் மையப்படுத்துறோம்னு நெனச்சு, நான் தோத்தது தான் மிச்சம். இது வந்து தேறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி வந்து தப்பான பாதையை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான், இது வந்து எந்த விதமான இலக்குமே இல்ல. அது தறிகெட்டு ஓடுதுன்னும்போது அந்த வாகனத்திலிருந்து நம்ம இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அது தறிகெட்டு ஓடி, ம். இன்னைக்கு 41 பேர ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு அந்த வண்டி. அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதையே நீங்க வந்து அரசியல்ல பொருத்தி பார்த்தாலும், நீங்க சொல்ற மாரிலாம் இயல்பான கூட்டங்கள்லாம் கூடல. செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டங்கள் தான் பணம் குடுத்து, ம். ரூ. 300 பணம் குடுத்து, அவங்களுக்கு பிரியாணி குடுத்து, தண்ணி குடுத்து, பஸ் குடுத்து தான் இந்த கூட்டங்கள்லாம் வர வைக்கப்பட்டது. சரி ஓகே. ஆளு திரட்டுறதுக்கு தான் கூட்டம் வந்தது. எலக்ஷன்லயாவது நீங்க வந்து ஒழுங்கா நின்னீங்களா? அப்படின்னா கிடையாது. நீங்க நிக்கிற எல்லா தொகுதியிலும் பெருவாரியான தொகுதிகள் வந்து வாக்காளர்களுக்கு பணம் தான் குடுத்துருங்க. இந்த எந்த விதத்துல விஜய்க்கான பிம்பம் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஊடகங்கள்ல மட்டும் தான் அப்படி கட்டமைக்கிறாங்கண்டி, நிஜத்துல அப்படி வந்து கிடையாது. ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இவர கொண்டு வந்தாரு. கடைசி மினிட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி குடுக்குறாரு. இதுல விஜய்க்கு ஆதரவாகவே அவருடைய பேச்சுகள்லாம் வருது. கடன் குடுத்தத நீங்க பார்த்தீங்களா? அப்பா, அம்மாவுக்கு காசு டிரான்சாக்ஷன் பண்ணத தான் அவரு கணக்குல காமிச்சிருக்காரு. இது எப்படி கடன் குடுத்ததா நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மினிட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து பொதுவெளியில இப்படி தோன்றது வந்து விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்குது வாய்ப்பு இருக்கா? ஒரு பிளஸும் மாறலங்க. ம். திட்டமிட்டு எஸ்ஏசி அவர் கால்ல விழுந்து இந்த பேட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணது. இது வந்து ஓகே. செயற்கையா ஆர்கனைஸ் பண்ணது தான். விஜய் டீமே போயிட்டு அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆமா. அவரு கையில கால்ல விழுந்து எப்படி வந்து அவர் வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாரி தான் பயன்படுத்துவாங்க. விஜய் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ம். இல்ல மாநாடு நடக்குதுன்னா, எஸ்ஏசியும் சோபா அம்மாவையும் கூட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. அந்த ஷூட்டிங் மாரி தான். ஷூட்டிங் வந்து அந்த பொருள வந்து பயன்படுத்தாம, ஷூட்டிங் முடிஞ்சா அந்த பொருள தூக்கி போட்டுருவாங்க. அதான் செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ம். மாரி ஒரு செட் ப்ராப்பர்ட்டிய தான் அவர் வந்து பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்ல அவருக்கு அனுமதி கிடையாதுங்க எஸ்ஏசிக்கு. ம். அப்பா, அம்மா 2 பேரும் போனாங்கன்னா, விஜய் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நீங்க மட்டும் உள்ள வாங்க. அந்த ஆள உள்ள சேர்க்காதீங்கன்னுவாரு." இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ம். இவர் வந்து பிள்ளை பாசம், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்ற மாரி, இவர் வந்து அப்படியாவது விஜய் கிட்ட போய் நெருங்க முடியுமா? அப்படியாவது பையன் சேர்த்துப்பானான்றதுக்காக, இவர் வந்து ரொம்ப வந்து பெருமையா பேசுறாரு, பெருந்தன்மையா பேசுறாரு. அதுக்கெல்லாம் தகுதியான நபர் விஜய் வந்து ம். கிடையாது. அவரு சொல்றாரு, "திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிட்டாங்க." அப்படின்னு சொல்றாரு. அது விஜய் வந்து ஒரு வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு, திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிட்டான்றார். இது உண்மையா? சரிங்க. திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிட்டாங்கன்னா, ம். உங்கள தொடர்ச்சியா இங்க வந்து எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான். உங்க படத்த அவங்க தான் முடக்குனாங்க. ஆமா. கரூர் சம்பவத்துல நீங்க வந்து மாட்டுனத வந்து சிபிஐக்கு எடுத்துட்டு போனப்போ, இப்போ உங்களுக்கு பிஜேபி தான் எல்லாமே பண்றாங்க. திமுக உங்கள எங்க பண்ணுச்சு? தமிழகத்தின் முதல்வர் ரொம்ப நாசூக்கா, ரொம்ப வந்து மென்மையா உங்கள வந்து அணுகுனாரு. எ எந்த கட்சி தலைவர்களும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறத விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா. எங்கேயுமே விஜய் வந்து குறை சொல்லல. அப்படியே உங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கலாமே. கரூர் சம்பவத்துக்கு நீங்க தாங்க பொறுப்பு. நீங்க தாங்க அனுமதி வாங்கியிருக்கீங்க. 2 நாள்ல வந்து எடுத்தோம் கவுத்தோம்ன்னு ஒரு அனுமதி வாங்கியிருக்கீங்க. கோ எந்த விதமான புரோட்டோகால நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. இறந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த இடத்துல போய் நிக்கவே இல்ல. பொறுப்பேற்கவே இல்லன்ற இந்த ஒரே ஒரு காரணத்த வச்சு, விஜய் வந்து தூக்கி அழகா இந்த திமுக நெனச்சிருந்தா, ஸ்டாலின் நெனச்சிருந்தா தூக்கி உள்ள வச்சிருக்கலாமே. அப்படி வந்து நெனைக்கவே இல்ல. அரசியல்ல வளர்ந்து வராரு. அவரு வரட்டும். நமக்கான இடம் நமக்கு இருக்கும்போது அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ற பேரை எங்கேயாவது முதல்வரோ, துணை முதல்வரோ எங்கேயாவது சொன்னாங்களா? இல்ல. எடப்பாடி சொன்னாரு. பாஜக காரங்க சொல்றாங்க. மீதி எல்லாரும் சொல்றாங்க. அவங்கள ஒண்ணும் வந்து ஒரு பொருட்டாவே கருதவே இல்ல. ம். ஏதோ புதியதாக வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வேலைய அவர் செய்யட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடந்து தான் போறாங்கன்னு உங்கள ஒரு எதிரியாவ அவங்க வந்து நினைக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது திமுக தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போச்சுன்னு சொல்லதான் உள்ளபடியே அவரோட அ மகனோட பாசத்த தான் காட்டுது. ம். எப்படியாவது பண்ணி பையன்கிட்ட சேர்ந்துர முடியுமான்னு எஸ்ஐசி வந்து முயற்சி பண்றார். அதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. ஓகே. இப்போ விஜய் வந்து நேற்று தினத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அ அதாவது அரசியல் அனுபவம் மிக்க இருக்கிறவங்க தான் இந்த அரசியல் ஆட்சி செய்யணும் அப்படின்றத வெகுஜன மக்கள் வந்து உடைச்சுட்டாங்க. அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு. இது எல்லாமே என்னால தான் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்குது. இப்ப என்னன்னா கிளப்பி விடுறாங்கன்னா, விஜய் தான் அடுத்த சிஎம். இவங்கலாம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல விட்டுருக்காங்க. விஜய் தான் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்ட ஆளப் போறாரு. ஏன்னா, அதிகப்படியான வாக்கு பெர்சன்டேஜ் வந்திருக்கு. சிறுபான்மையினர் தரப்புல இருந்து அதிகப்படியான பெர்சன்டேஜ் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்டாலே விசில், விசில் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எத பிம்பத்த பிரதிபலிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அ சத்யராஜ் ஒரு படத்துல சொல்றாரு. ம்.
நான் வந்து பொய் சொல்லணும், புருடா விடுறணும். ஆனா நான் இந்த உலகத்தை வந்து எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் ஒரு டயலாக் சொல்றாரு. சாவு வீடா இருந்தா நான் வந்து பொணமா இருக்கணும். கல்யாண வீடா இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும். அந்த மாரி தான் வந்து இருக்கு. எது நடந்தாலும் தமிழ்நாட்டுல நான் தான் பண்ணேன். என்ன பண்ணேன்? தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எஸ்ஐஆர்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது. 73 லட்சம் வாக்காளர்களை நீக்குனாங்க. தீவிரமா களத்துல இறங்கி வந்து எதிர்த்தது. திமுக வந்து எஸ்ஐஆர் வந்து நிறுத்துது. அதே நேரத்துல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னும் போது, தன்னோட வாக்குகள வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாமே களத்துல வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு விஜய்க்கு போடுகின்ற வாக்குகள்லாம் யாரால வந்தது? திமுகல வந்ததுடா அயோக்கிய பயல. ம். திமுக தான் வந்து இவங்களுக்குலாம் வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு வந்து வாக்காளர்கள வந்து அத சேர்த்து அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி, அத வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண வச்சு, அதுல ஏதாவது திருத்தங்கள் இருந்தா திருப்பி வந்து கரெக்ஷன் பண்ணி, அந்த வாக்காளர் பேர் வந்து அதுல வர வரைக்கும் வேலை செஞ்சது திமுக. இத பேசுறதுக்கு வந்து விஜய்க்கு அருகதை இருக்கா? இல்ல எஸ்ஏசி வந்து இத பேசலாமா? இதுதான் வந்து களத்துல எதார்த்தமான உண்மை. பல பேர் இன்னைக்கு கதறாங்க. இது திமுக தான் வந்து நம்மள நீக்கிடுச்சுன்னு சொல்றான். ஒரு எஸ்ஐஆர்னு ஒண்ணு எடுத்துன்னு வந்தோம் இவனுங்களுக்கு தெரியாது. அதுல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்கான்னு கூட தெரியாம துண்ட மட்டும் போயிட்டு கியூல நிக்கிறான். அவனுக்கு வாக்கே கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி இவங்க வந்து இந்த இந்த அரசியலே பாத்தீங்கன்னா, இன்னும் விஜய்க்கு வந்து புரியல. இன்னும் பால்வாடி பாப்பாவா தான் இருக்காரு. இந்த பால்வாடி பாப்பா வந்து தமிழ்நாட்டையே நான் தலைகீழா புரட்டி போட்டுவேன்னா, அப்படி தலைகீழா புரட்டி போடுவேன்னா, 234 தொகுதியும் வந்து முதல்வர் போய் வந்து அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வேலை செய்யறாரு. அவங்க கட்சி தொண்டர்களும் வேலை செய்யறாரு. அவங்க வேட்பாளர்களுக்கும் வேலை செய்யறாரு. அவரும் ஒரு வேட்பாளராக அவரு தொகுதிக்கும் போயிருக்காரு. விஜய் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அவரு தொண்டர்களுக்கும் வந்து எதுவுமே எந்த விதமான அரசியல் விழிப்புணர்வும் ஏற்படுத்தல. வேட்பாளர்களுக்கு களத்துல போய் நிக்கல. இவரோட தொகுதிக்கே 2 முறை தான் போனாரு. சரி இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது புதுசா ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாருன்னா ஒண்ணுமே இல்ல. தேர்தல் அறிக்கை யாரை வச்சு பண்றீங்க? திமுக என்ன கொடுக்குதோ அதுல இருந்து ரூ. 500 அதிகப்படுத்தி குடுக்குறீங்க. வாக்காளர்களுக்கு பணம் குடுக்குறீங்க. அப்புறம் என்ன நீங்க புதியதாக அரசியல் நீங்க பண்ணிட்டீங்க, உங்க பின்னாடி எல்லாம் திரண்டு வந்து போட்டுரும். இது எப்பவுமே இருக்கிறதுதாங்க. 23 லட்சம் பேர் அதிகப்படியான வாக்களிச்சிருக்காங்க. 7.78% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சென்னையில வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. சென்னையில தானே விஜய் நிக்கிறாரு. ஆமா. சென்னையே நாங்க திருப்பி போட்டோம்னு சொன்னீங்க. சென்னையில வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. ஆதவ அர்ஜுனா நிக்கிற பகுதியில வந்து குறைஞ்சிருக்கு. எல்லா இடங்கள்லயும் வாக்கு வந்து பதிவு குறைஞ்சுதான் இருக்கு. உங்களுக்கு முதல் தலைமுறை வாக்காளருக்கு 15 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களோட வாக்கு வந்து நீக்கி இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா பெருசா வந்து சேஞ்சஸ்லாம் கிடையாது. அப்படி நீங்க வந்து விஜயால தான் இது நடந்ததுன்னா மேற்கு வங்காளத்துல 92% வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்ப விஜய் அங்க இருக்காரா? இல்ல தமிழ்நாட்டுல விஜயை பார்த்துட்டு மேற்கு வங்காளத்துல போட்டாங்களா? இது என்ன வந்து ஒரு போலித்தனமான ஒரு பிம்பம். இந்த பிம்பம் வந்து தவறான ஒரு கருத்தா தான் பார்க்கிறோம். ஓகே சார். இப்ப அடுத்தபடி எடுத்துக்கிட்டோம்னா, கரூர் மாவட்டம். ரொம்ப உன்னிப்பா கவனிச்சது. ஏன்னா 90% கிட்ட அங்க வாக்கு பதிவாயிருந்தது. நம்ம 92% 92% வாக்கு பதிவா இருந்தது. இது எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து வாக்கு பதிவாயிருக்குன்னா, இது திமுகவுக்கு பிளஸ்ஸா? இல்ல விஜய்க்கு மைனஸா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ 92% நடந்திருக்குன்னா, இப்ப ம். விஜய் வந்து கரூரை மையப்படுத்தி நெறைய விஷயங்கள் பேசும்போது, கரூர்ல விஜய் வேட்பாளரா நின்னுருந்தாருன்னா, நம்ம வந்து சொல்லலாம். கரூர்ல வந்து விஜய் நின்னாரு. கரூர்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து பயப்படுறீங்க நீங்க. கரூர் பக்கம் பிரச்சாரத்துக்கு கூட போல. பிரச்சாரத்துக்கு போல. அந்த வேட்பாளர் ஆதரிச்சு எதுவுமே அவர் வந்து பண்ணல. தலைமையில இருந்தே யாரும் போல. விஜய் போலன்றது கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ம். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விஜய் வந்து போல. உங்களுக்கு வந்து பயம் இருக்கு. எங்க வந்து அடிச்சிருவாங்களோன்னு உங்களுக்கு வந்து ஆமா. பயம் இருக்கு. அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாருமே போல. ஆதவ அர்ஜுனா போல, புசி ஆனந்த் போல, சிடிஆர் அனில்குமார் வந்து வாய் கிழிய பேசுவார்ல. ம். அவரு போல, எதுக்கெடுத்தாலும் மீடியாக்கள் முன்னாடி வந்துட்டு பொய்கள மட்டுமே பேசுற ஆதவ அர்ஜுனா வந்து போல, ஒருத்தர் வந்து ஆகாய சூரர் மாரி பேசுவாரு. வந்து சிடிஆர் இந்த வந்து அ அருண். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரு வந்து போல, யாருமே போல. ஏங்க நட்சத்திர பேச்சாளர்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்கல்ல, யாருமே போலயே கரூருக்கு ஏன் போலன்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ உயிர் பயம் இருக்கு பாருங்க. அப்போ நீ வந்து சும்மா சினிமா டயலாக் மாரி எல்லா இடத்துலயும் பேசுவ. ஏன் கரூர்ல நீங்க வந்து போல? அப்ப நீங்க போயிருக்கணும்ல. களம் உங்களுக்கானது தானே. 92% இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திமுக அண்ணாவுக்கு தான் அந்த அந்த வாக்கு போயிருக்கு. ம். பாவங்க அந்த மதியழகன். மதியழகனுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ணல. ஸோ ம். இப்படிதான் வந்து கள நிலவரம் வேண்டி விஜய்க்கு வந்து இந்த பெருசா மாசுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள கட்டமைக்கின்ற ஒரு பிம்பம். ஓகே. உங்களுக்கு இந்த அமைப்புக்கும், உங்களுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பீட்டா அமைப்பு. அவங்க வந்து விஜய்க்கு வந்து ஒரு
வார்னிங் மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. புறாவுக்கு ஏதோ கலர் படிச்சு இது பண்ணி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, பீட்டா அமைப்புன்றதே பார்த்தீங்கன்னா, நாங்க பீட்டாக்கு எதிரா தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே வந்து முன்னெடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேச அளவுல வந்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு. ம். பணக்காரர்கள் மட்டுமே வந்து இருக்கிறவங்க. அவங்க வந்து விலங்குகளுக்காக வந்து பேசுவாங்க. ஆனா, ஆம் அது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன அது அடிப்படைன்னு கூட தெரியாது. தமிழ்நாட்டுல வந்து ஜல்லிக்கட்டுன்றது ஏறு தழுவுதல் தான். வீட்ல ஒருத்தரா தான் ஒரு பிள்ளையா தான் வந்து காளைய வந்து நம்ம வந்து வளர்க்குறோம். அதை யாரும் துன்புறுத்துறதெல்லாம் கிடையாது. இத வந்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கு போடுறாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாலாம் வந்து புல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆமா. அது வந்து காளைகள வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டி வச்சு வந்து குத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பீட்டா வந்து இதையும் அதையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு செட்டப் டீம் தான் வந்து பீட்டா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெருசா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து சோசியல் மீடியாக்கள்ல சரி, இல்ல பொது வெளியிலே ஓப்பனாவே நெறைய பேர் விஜய் மேல வழக்கம் தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா குழந்தைகளினுடைய மனநிலை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசிகாவுடைய தொண்டரணி நிர்வாகி ஒருத்தர் காவல் ஆணையர்கிட்ட கொடுத்துருக்காரு. விஜய் மாமா ஜெயிச்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது அடுத்த கட்ட ஜென்ரேஷனை எதை எழுதுனா, விஜய் வந்து தவறா பயன்படுத்திட்டாரு குழந்தைகளை பிரச்சாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன சார்? பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலும் சரி, உலக அளவிலும் சரி, குழந்தைகளை வந்து நம்ம ரொம்ப பேணி பாதுகாக்கிறோம். சட்டத்திலே பார்த்தீங்கன்னா, சைல்டு அபியூஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கு. உங்க குழந்தையா கூட இருக்கலாம். அந்த குழந்தைய நீங்க வந்து துன்புறுத்துனீங்கன்னா, பெற்றோர்கள் மீதே வந்து வழக்கு வந்து சட்டம். பாயும். 17 வயதுக்கு குறைவா இருக்கிற பெண்களை வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து தவறாக வந்து பயன்படுத்தினா, போக்சோ மாதிரி சட்டங்கள் வந்து இங்க கடுமையா வந்து பாயறது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிற வந்து இது வந்து தெரியாது. குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. எல்லாமே பார்க்கறதெல்லாம் வந்து நல்ல விஷயம்னு நினைப்பாங்க. பார்க்கறவங்கலாம் நல்லவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சரி, தவறு வந்து தெரியாது. அப்போ ஒரு சினிமாலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் சொல்ற மாரி எல்லாருக்கும் வந்து விஜய் வந்து புடிச்சிருக்கு. எஸ்பெஷலி வந்து குழந்தைகளுக்கு வந்து விஜய் வந்து புடிச்சிருக்கு. ஆனா, அது நல்லதா, கெட்டதா? இப்ப நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனே குழந்தைகிட்ட குடுக்குறோம். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் கெட்டது. இருக்கும். அப்போ நம்ம தான் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த ஒரு தகப்பனா ஒரு ஸ்தானத்துல வந்து சொல்றாரு. இப்ப எங்க வீட்ல குழந்தைகள் இருக்காங்க. எந்த குழந்தையும் வந்து விஜய வந்து பெருசா வந்து யாரும் வந்து பார்க்கறது இல்ல. இப்ப நம்ம விஜய் ஆதரிச்சு காலத்திலே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் விஜய பத்தி பேசுவாங்க. அப்ப நம்ம வந்து சொல்றோம், சொல்லி புரிய வச்சிருக்கோம் அந்த குழந்தைகளுக்கு. விஜய் வந்து தவறான அரசியல வந்து முன்னெடுக்கிறாரு. இது வந்து விஜய் வந்து மக்களுக்கான அரசியல வந்து பண்ணல அப்படின்னும்போது, அவங்களுக்கு என்ன புரியுமோ அத நம்ம வந்து சொல்றோம். அவர் வந்து அரசியலுக்கே வரல. அவர் இன்னும் சினிமால தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க மொழியில நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைகள் புரியுறாங்க. அந்த மாதிரி பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். விஜய்ன்றவர் யாரு? நமக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு இருக்கு? விஜய் வந்து சினிமா தியேட்டர்ல இருப்பாரு. நம்ம போனோமா, டிக்கெட் குடுத்தோமா, படம் பார்ப்போம். அவ்வளவுதான் விஜய்க்கும் நமக்கான தொடர்பு. அதை தாண்டி இப்ப என் குழந்தைகளை நான் சொல்லி வச்சிருக்கேன். தன்னோட குழந்தைகளே அவர் பார்க்கலாமா? அப்படி இருக்கும்போது நம்ம யாரையுமே அவர் பார்க்க மாட்டார். அப்பாவும் விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் தான். அப்பாவுக்கு வந்து விஜய் எதுவுமே செஞ்சதில்ல. ஸோ இந்த மாதிரி அப்பா மேல நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல அப்பாவை தப்பு தப்பா எழுதுறாங்க. அப்பாவோட புகைப்படத்தை தப்பா எழுதுறாங்க. உங்க புகைப்படத்தையும் தப்பா போடுறாங்க. அம்மா புகைப்படத்தையும் தப்பா போடுறாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க வந்து புரியுது. அப்போ அப்பா வந்து விஜயோட பழகுன அப்பாவுக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ மற்றவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வந்து என்னன்னா வெகுஜன மக்களுக்கு தெரியாது. வெகுஜன அந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியாது. விஜய் தான் சொல்லுவாங்க. அவங்கள வந்து நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் வேண்டி இது ஒரு என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஒரு ஃபோபியா அப்படிதான் அது வந்து நம்ம வந்து பார்க்கணும். அவங்கள வந்து சொல்லி தான் நம்ம வந்து புரிய வைக்கணும். படித்தவர்களே இன்னைக்கு விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க திமுக சரியில்லைங்க. அண்ணா திமுக சரியில்லைங்க. அதனால நாங்க வந்து விஜய் ஆதரிக்கிறோம்." சரிங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை. என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. 75 ஆண்டுகள்ல தமிழகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம வந்து கல்வியில முன்னேறி இருக்கோம், பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கோம், தனிமனித பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கோம். ஜிடிபி இந்திக்கு வந்து திமுக அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் வெல்பர் ஸ்கீம் வந்து மக்கள் கிட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து போய் சேர்ந்திருக்கு. 11.19% வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜிடிபியில நம்ம வந்திருக்கோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இருக்கும். இண்டஸ்ட்ரியில நம்ம தான் இருக்கோம். பெண்கள் வந்து இந்தியாவில அதிகப்படியா வந்து வேலைக்கு போறது பெண்கள் தான். அப்ப பெண்கள் இவ்வளவு பேர் வீட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னும் போது விஜய் சொல்ற அந்த பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டே உடைஞ்சு போச்சு. எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா விஜய் கூட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
விஜய் வர இடங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு இஸ்லாமிய சகோதரி 5 சவரம் நகையை வந்து பறி கொடுக்குறாங்க. டி நகர்ல ஒரு அம்மா 7 பவுன் தாலியை வந்து பறி கொடுக்குறாங்கன்னு மட்டும் நம்ம கடந்து போக முடியாது. திருச்சியில ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க, தன்னோட மார்பகங்களை கண்ணி போற அளவுக்கு வந்து இவங்க வந்து அவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால சொல்லவே முடியல. அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ மோசமான ஒரு தற்கூரி கூட்டத்தை வளர்த்தெடுத்த பெருமை தான் விஜய்க்கு தாண்டி. அதை தாண்டி நீங்க எதுல சார் நீங்க முன்னுதாரணம் வரீங்க? தன்னோட மகனை பார்த்துக்கிட்டேன், நான் தான் வந்து ஒரு சிறந்த தகப்பன் சொல்லுங்க, தன்னோட மகளை நான் அரவணைச்சேன் அப்படின்னு சிறந்த தகப்பன் சொல்லுங்க. படத்துல மட்டும் நீங்க பெண்ணுக்கு வந்து உதவி பண்ணி அவங்கள வந்து மிலிட்ரிக்கு அனுப்புறதுலாம் வந்து படத்துல மட்டும்தான். நிஜத்துல விஜய் யாரு? தன்னோட மனைவிக்கு நீங்க வந்து அபியூஸ் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க, அவங்கள மிரட்டுறீங்க, அவங்கள வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டுறீங்க. இவ்வளோ வேலைகள் விஜய் செஞ்சுட்டு இந்த பக்கம் நான் நல்லவன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லையா? சரி வீட்டுக்கு தாம்மா நீ பண்ணல, நீ வந்து பணம் இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த பக்கம் அரசியலா நீங்க என்ன வந்து திமுக களத்துல இறங்கி போராடுது ஒரு விஷயத்துக்கும். திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு வந்து திமுக வந்து கோர்ட்டே சொன்னாலும் நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், மக்கள் பக்கம் தான் நிப்போம், நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் சொல்லிட்டு சட்டப்படி அணுகுறாங்கல்ல. விஜய் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல களத்துல. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள போய் ஊடுருவிட்டாங்க. விஜய் நல்லவர், விஜய் நல்லவர். தினமும் வந்து மீடியாக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, அவருக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய் 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 விஜய். அதனால வந்து உங்களுக்கு தெரியுதுங்கண்டி. அதை தாண்டி விஜய் எந்த விதமான தாக்கத்தையும் யாருக்கிட்டையும் ஏற்படுத்தல. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு இருக்கிற அந்த பிம்பம் வந்து உடஞ்சிரும். ஓகே சார். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைச்சிடும், 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி டவுன் பண்ணிட்டு விஜய் வந்துருவாரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கு. அவங்க வந்து என்னைக்கு அதிமுக வந்து வழக்குகள் காரணம் காட்டி பிஜேபி வந்து உள்ள வந்தாங்களோ அப்போ என்னன்னா ஒருவேளை அதிமுக வந்து ஆட்சி அமைத்தால், அவங்களே சொல்றாங்க இது கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க, நாங்க தான் ரூல் பண்ணுவோம்னு சொல்றாங்க, 2.5 வருஷம் நாங்க இருப்போம், பிஜேபி 2.5 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் அதிமுக. இந்த டீல் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒத்துக்கவே இல்லை. தாவேகாவோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து அதிமுக வந்து ஆர்வம் காட்டவே இல்லை. பிஜேபி தான் இறங்கி வந்து பேசினாங்க, இவங்க ஆர்வம் காட்டவே இல்லை. ஏன்னா ஒருவேளை விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வந்துட்டா 2.5 வருஷம் விஜய், 2.5 வருஷம் வந்து எடப்பாடின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து விஜயை வந்து அந்த கூட்டணிக்குள்ள எனக்கு வேணவே வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துட்டார். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் திருப்பி அதே பிரச்சனை தான் வரும். பிஜேபி 2.5 வருஷம், அதிமுக 2.5 வருஷம் வருதுனால களத்துல அதிமுக என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து செஞ்சிருக்காங்க. திமுக வந்து அதிகப்படியான வெற்றியை வந்து தக்க வச்சுப்பாங்க. 170-180 சீட்டு வரைக்கும் அவங்க போறாங்க. எதிர்கட்சியாக அதிமுக தான் வரும். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா கட்சி இதோட முடிஞ்சது, உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து உங்களை கபலீகரம் பண்ணிடுவாங்க. அதனால அதிமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த எலெக்ஷன் வந்து வேலை பார்த்தாங்க. பெருசாலாம் எங்கேயுமே களத்துல வேலை செய்யாம கட்சியை காப்பாத்திருக்காரு. எனக்கு வந்து ஆட்சி போனா பரவாயில்ல, அடுத்த 5 ஆண்டுகள்ல கூட நம்ம வந்து ஆட்சி பிடிக்கலாம், ஆனா கட்சி போச்சுன்னா பொதுசாளர்ன்றது மிகப்பெரிய ஒரு பதவி. அதனால அவர் வந்து அழகா வந்து பிளே பண்ணியிருக்கார். ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி நகரங்கள்ல வந்து விஜய் வந்து 2ஆம் இடம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அதிகமா விஜய் வந்து நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகளை வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. அந்த மாதிரி 2வது இடம் வந்து அதிகப்படியான இடங்கள் வர. ஆனா எதிர்கட்சியாக திமுக ஆளுங்கட்சியாக வருது, எதிர்கட்சியாக அதிமுக தான் வரும். விஜய்க்கு அந்த இடத்துல வந்து இடமே கிடையாது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாமக அதிமுக இவங்க 2த்துலயும் ஏடிக்கு போட்டியா இந்த பக்கம் ஐயா ராமதாஸ், சசிகலா அவர்கள், இவங்க 2 பேரும் தாக்கமும் அன்புமணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக குறைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா திமுக வந்து நிறைய சர்க்கிள் இருந்தது. பாத்தீங்கன்னா 500 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு வரைக்கும் நிறைய இடங்கள் வந்து இழந்திருக்காங்க. டி நகர்லயே பாத்தீங்கன்னா வெறும் 175 ஓட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா 170-175 தான் டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி பல இடங்கள்ல தேமுதிகவும் நீங்க அதுல சேர்த்துக்கலாம். தேமுதிக வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஓட்டுகளை வந்து பிரிச்சிருக்காங்க. 5000 ஓட்டு, 8000 ஓட்டு, 10000 ஓட்டுலாம் பிரிச்சிருக்காங்க. அவங்க வந்து திமுக வந்து அடிஷனல் பலம். தேமுதிக வந்து எல்லாரும் வந்து விமர்சனம் பண்றாங்கல்ல, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது வந்து இந்த பக்கம் வந்தது கூடுதல் பலம். காங்கிரஸ் வெளியில போயிருந்துன்னா அதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு மைனஸா இருக்கும். வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் வந்து இதுக்குள்ளேயே வந்து வச்சுட்டாங்க.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி எதுவுமே வந்து பண்ணல. இப்போ வந்து 26 கூட்டணி இவர் வந்து வைக்கும்போது அந்த பக்கம் அவங்க எதுவுமே இல்லை. இருந்த கட்சியை வெளியில விட்டாங்க. தேமுதிக அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி வந்துச்சு, அது ஒரு மைனஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தான் இருக்காரு. பெரியவர் ராமதாஸ் வந்து வெளியில போயிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தென் மாவட்டங்கள்ல பெரிய இம்பாக்டை வந்து அம்மையார் சசிகலா வந்து கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பலமாகவும் அண்ணா திமுகவுக்கு எதிராகவும் இருக்கு. ஸோ தென் மாவட்டங்கள்ல பெருசா வந்து விஜய்க்கு பெரியதாக எந்த ஓப்பனிங் இல்லை. வட மாவட்டங்கள்ல வந்து அவர் வந்து எடுக்கிறார் வாக்கு. ஸோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திமுகவோட ஓட்ட விதம் வந்து விஜய் வந்து பிரிச்சிருக்காரு. அதில் நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஒரு 2 to 3% வந்து குறைச்சிருக்கலாம். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டுகளை வந்து பல்கா விஜய் வந்து எடுத்திருக்காரு. நாம் தமிழர் வாக்குகளையும் பல்கா எடுத்ததுனால விஜய் நிச்சயமாக ஒரு 10+ வந்து போறதுக்கான அதிகபட்சம் வந்து 20% வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரு 234 தொகுதியில வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரம்பூர்ல ஒரு லிட்டில் மார்ஜின் வந்து இருக்கு, ஒரு இழுபறி வந்து இருக்கு. அதை தாண்டி விஜய் வந்து ஒண்ணுமே பெருசா களத்துல எதுவுமே வந்து பண்ணல. சரிங்க சார். இப்போ முழுமையா நம்ம எடுத்துட்டோம்னா இந்த தேர்தல், ஏன்னா நீங்க நிறைய களத்துக்கு போயிட்டு ஃபீல்டு ஒர்க் நிறைய பயங்கரமா பண்ணியிருப்பீங்க. இந்த 234 தொகுதியில திமுகவுக்கு 7 கிடைக்கும், அதிமுகவுக்கு 7 கிடைக்கும். விஜய் எவ்வளவு சீட்டு வாங்குவாரு, இல்ல பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்குவாரு, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து? இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து 170ல இருந்து 180 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து காங்கிரீட்டா நம்மளால சொல்ல முடியும். ஆனா அவங்க வந்து 200 வரைக்கும் கூட முயற்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 சீட்டு தான் வந்து ஏடிஎம்கே கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. விஜய்க்கு வந்து ஒரே ஒரு தொகுதி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு, பெரம்பூர் மட்டும்தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எட்ஜ் கொடுப்பாரு. அவர் கிட்ட நெருங்கலாம் இல்ல ஜெயிக்கலாம். தோல்வி வந்தாலும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா 2 தொகுதிகளை வந்து டெபாசிட் வாங்குவார். திருச்சி கிழக்குலயும் அவர் வந்து ஒரு டஃப்பான ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஆனா திருச்சி கிழக்குல இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல அவங்க வந்து 8.2 வந்து கிடைக்காது, less than 5% தான் வந்து போறாங்க. ஏன்னா அவர் வாக்குகளை வந்து விஜய் வந்து பெருசா வந்து உடைச்சிருக்காரு. திமுக வந்து ஃபுல் ஸ்விங் அடிக்கும். ஆனா கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய சீட்டுகள் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு. காங்கிரஸ் நிறைய சீட்டுகள் வந்து தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8 சீட்டும் வருமானு நமக்கு வந்து டவுட் தான். ஸோ இப்படிதான் வந்து களம் இருக்கு. ஆனா ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒற்றை மனிதராக இந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அவரோட மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள், அவர் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கைகள் வந்து பெருசா இருக்கு. அதை தாண்டி தமிழகத்தின் அரசியல் தாண்டி ஒரு இந்தியாவுக்கான தலைவரா வந்து அவர் மாறி இருக்காரு. ஸோ நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும், நீங்க வந்து வட மாநிலங்கள்ல இருந்து ஜெயதசி யாதவ், அந்த மாதிரி எல்லாரும் வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணதை நம்ம வந்து பார்க்கலாம். ராகுல் காந்தி பெருசா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாதது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியா வந்து நிச்சயமாக இதுல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து உணர்ந்து காங்கிரஸ் வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் வந்து கூடுதலான இடங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து கிடைச்சிருக்கும். அது வந்து நம்ம ஒரு மைனஸாக பார்க்குறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இது வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல, திமுக வந்து 2வது முறையாக வந்ததே இல்லை. ஏன்னா இவங்க வந்து சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. 55 ஆண்டுகள் உழைத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருல, அதை வந்து அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. மக்களும் அவர் வந்து முழுமையாக ஆதரிக்கிறாங்க. ஸோ எல்லார் வீட்டுக்குள்ளும் விஜய் இருக்காருன்னு இவர் சொன்னார்ல, எல்லார் வீட்டுக்குள்ளும் விஜய் எல்லாம் கிடையாது, எல்லார் வீட்டுக்குள்ளும் ஸ்டாலின் இருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்களாக அவர் வந்து உள்ள போய் சேர்ந்திருக்காரு. ஸோ இதுதான் கள நிலவரம். பாஜக 27 எத்தனை சார் இருப்பாங்க? ஒரு சீட்டு கூட வராது. பாஜக ஒரே ஒரு சீட்டு கூட வந்து ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் வந்து கிடையாது. கடந்த தடவை 4 சீட்டு உள்ள போனாங்க. அது இந்த முறை வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா களத்துல வந்து பெருசா வேலை செய்யல. அப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட தாக்கம் வந்து பெருசா இருந்தது. இப்ப அண்ணாமலையோட தாக்கம் இல்லாதனா அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய கோஷ்டி பூசல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. கடைசியா ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்ற ஒரு சொல்லாடல் வந்து பயங்கரமா பிரபலம் வந்து, இது குறித்து முதல்வர் அவர்களும் விளக்கம் கொடுத்துட்டார். உங்க பார்வையில ஸ்டாலின் மோர் தென் டேஞ்சரஸ் இன் கருணாநிதினா எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதியோட அதிகமாக உழைக்கிறார். கருணாநிதியை விட வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை கூட வந்து நண்பர்களாக மாத்துக்கிறார். கருணாநிதியை விட எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டாக்ட் கூட்டணியா வந்து வச்சிருந்தார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணுங்கன்னா பழம் நழுவி பாலில் விழும் சொல்லிட்டு வெயிட் பண்ண தேமுதிக வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு போனவங்கள அதிமுகவோட போனவங்கள இன்னைக்கு வர வச்சுறதே மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பலம். அவரை மாதிரி கலைஞர் மாதிரி வந்து
பேச மாட்டார். ஆனா செயல்ல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மாதிரி வந்து நிறைய வேலைகள் செஞ்சதுனால இன்னைக்கு களத்துல அவர் தான் சொல்றேன் ஒரு இந்த ஒட்டுமொத்த அந்த ஷிப்பையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு கேப்டனா இருந்து வழிநடத்தி இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு தலைவர் என்று தாண்டி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கான தலைவராக வந்து மாறி இருக்கிறார். நான் இப்போ சொல்றேன் பாருங்க, நான் எங்கேயுமே நான் பதிவு பண்றேன், முதல் முறையா நான் பதிவு பண்றேன், திமுக மாநில கட்சியாக இருந்து தேசிய கட்சியாக மாறுகின்ற எல்லா வேலைகளும் இன்னைக்கு வந்து திமுக வந்து செய்யலாம், தைரியமாக செய்யலாம். அகில இந்திய அண்ணா திமுகன்னு பேர் மட்டும்தான் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான அரசியல பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கான அரசியலே அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கான ஒரு கட்சியாக வந்து திமுக இன்னைக்கு வந்து மாறி இருக்குது. ஒரே ஒரு மனுஷன் தான், நீங்க சொன்னீங்கல்ல, அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதன்மையா நிக்கிறாரு. ஒட்டுமொத்தமா அவர் தலைமையில வந்து இன்னைக்கு தமிழகம் வந்து தலை நிமிர்ந்து நிக்குது. ஓகே, ரொம்ப நன்றி சார் எங்களோட. நன்றி.